Hey guys, this is Shiny DK Vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி இந்த ஆரி ஒர்க்கை போட்டேன், தென் வந்து எப்படி ட்ரேஸ் அவுட் எடுக்கிறது, பிகினர்ஸ்லாம் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய கிராஜுவேஷன் ப்ளவுஸ் வீடியோவில் வந்து அந்த திங்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். அப்போ நிறையா பேர் வந்து எந்த கடையில் வாங்கினீங்க, கடை பேர் சொல்லுங்கலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. வந்து 2 கடையில் வாங்குவேன். ஒன்று வந்து அகமத் சைடு வந்துட்டு த்ரெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, அங்கேயும் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா கமால ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ரேணு ஃபேஷன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கேயுமே வாங்குவேன். இது வந்து மார்க்கெட் சைடு அந்த சைடு இருக்கும். இந்த 2 கடையில் தான் நான் மோஸ்ட்லி எல்லாமே வாங்குவேன். இந்த வீடியோ வந்து எந்த ஒரு கொலாபரேஷனும் கிடையாது. ஸோ நிறையா பேர் என்கிட்ட வந்து அட்ரஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த கடையில் வந்து 2 ப்ளஸ் இருக்குது ரேணு ஃபேஷனில். ஒன்று வந்துட்டு இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து கமால ஸ்ட்ரீட்னாவே வந்து நிறையா பல்காக தான் வாங்குற மாதிரி இருக்கும் நிறையா கடையில். பட் இந்த கடையில் என்ன ப்ளஸ்னால் அங்கேயே வந்து கவர் பண்ணியே வச்சுருப்பாங்க. 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து இங்கே வேலை முடிஞ்சிடும். தென் வந்து கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அகமத் சைடில் வந்து த்ரெட் ஹவுஸ் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் அங்கே விட இங்கே ஒரு 5 to 10 rupees வந்து கம்மியாக இருக்கும். தென் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இங்கே வந்து ஆரி ஒர்க் திங்ஸ் மட்டும் இல்லாமல் பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு பண்ணுற பீட்ஸு, தென் அதோட சாம்ஸு, அப்புறமேட்டு த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அவங்களாம் நிறையா அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். தென் டைலராக இருக்கவங்களுக்கான எல்லா நூல் அது இதுன்னு மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ஜுவல் மேக்கிங் பண்ணுவாங்களா அவங்களுக்கான திங்ஸு, எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க நிறையா பேர். ஸோ அதோட திங்ஸ்னு இங்கே வந்து நிறையா அந்த ஃபுல்லாகவே இருக்கும். நானும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறையா கடை ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு கம்பேர் பண்ணுறப்ப இந்த 2 கடையில் வந்து ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது. தென் வந்து ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து பீட்ஸ் நமக்கு கறக்கக்கூடாது, தென் அதெல்லாமே நோட் பண்ணோம். ஸோ நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஷ்யூ மெட்டீரியல் வந்து ஆரி ஒர்க் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து சில்க் காட்டனில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் எப்படி கற்றுக்கிட்டேன், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ட்ரேஸ் அவுட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கார்பன் ஷீட்ஸ் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஒன்று வந்து ஒயிட் அண்ட் இன்னொன்று வந்து எல்லோ, இந்த 2 கலர் இருக்கும். எல்லோ வந்து நமக்கு சூட் ஆகாது, ஏன்னா என்னோடய ப்ளவுஸ் கலரே எல்லோ. ஸோ அதனால் ஒயிட் போய்க்கலாம் சொல்லிட்டு ஒயிட்டில் தான் நான் வச்சுருந்தேன். இந்த குண்டூசி எதுக்காண்டி தான், அந்த பேப்பர் வந்து நவுறாமல் இருக்கிறதுக்காக குண்டூசி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து அழகாக வந்து அந்த பேட்டர்ன் கிடைக்குங்கிறதுக்காண்டி தான். ட்ரா பண்ணுறப்ப நம்ம ரொம்ப அழுத்தி ட்ரா பண்ணாலும் நமக்கு வந்து பின்னாடி ஓட்டை ஆகிடும். ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணாலும் நமக்கு வந்து அதோட அச்சு விழாது. ஸோ கொஞ்சம் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணோன்னா நமக்கு பின்னாடி வந்து அழகாக வந்து சேம் பேட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். எப்படிலாம் ட்ரேஸ் அவுட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறப்ப ஹேண்டு கிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப ஃப்ரேமில் வச்சு ஆரி ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் அவுட்புட்டும் வந்து நல்லா வரும். இது நீங்கள் கையிலே ஸ்டிச் பண்ணாலும் சரி, மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் சரி. நான் ஸ்டார்டிங்லாம் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணது வந்து என்னென்னா, ஒன்று நான் வந்து கிளாத் வந்து டேமேஜ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஃப்ரேம் வந்து லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் எப்போதும் போல் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, கீழே ஒரு ஃப்ரேம் மேலே ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு அப்படியே லூஸாக தான் இருக்குமா, ஸோ அதை அந்த ஃப்ரேம் வந்து திருப்பி போட்டுறணும். பேக் சைடு மாற்றிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃப்ரேமோட ஒரு சைடும், ரைட் ஹேண்ட் வந்து கிளாத் வந்து பிடிச்சி நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா டைட் ஆகும். தென் அதே டைம் வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணப்போ எனக்கு ஃப்ரேம் வந்து சீக்கிரமாக லூஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஹேக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் போகலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 மாங்காய் அண்ட் திலகம் இது ஃபுல்லாகவே நான் வந்து சுகர் பீட்ஸால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. நான் வந்து இது எப்படி வந்து ஒரு டிசைன் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அதை ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் அதுக்குள்ளே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அப்படியே வந்து போகிற போக்கில் போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்தேன். அடுத்து வந்து இந்த மாதிரி என் நாட் போடுறது. என் நாட் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு லூப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோமா, அந்த லூப்லேயே வந்து இன்னொரு லூப் எடுக்கணும். ஸோ எடுக்கிறப்ப வந்து அதை நீடில் வந்து பேக் சைட் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு போட்ட லூப்பை வந்து நீடிலில் வந்து இழுக்கிறப்ப அங்கே வந்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான்.
இந்த ஆரி ஒர்க்கில் வந்து நான் 50% வந்து நீடில்லையும் ஸோ 50% தான் வந்து ஒர்க்காகவுமே பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணுறனால எனக்கு கொஞ்சம் பயம், ஸோ எப்படியோ சொதப்பிடுவேணுன்னு சொல்லிட்டு அதனால் நான் மோஸ்ட்லி வந்து நீடிலில் தான் நான் வந்து பண்ணியிருப்பேனே. ஸோ அதையுமே நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் உள்ளே வந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அது ரெண்டுக்கும் வந்துட்டு கண்ணு மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நீடிலில் வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் நூல் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி நீடில் வச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீடிலில் பண்ணுறதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னா, ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக காமிக்கும், மைனஸ் வந்து நிறையா த்ரெட் வந்து வேஸ்ட்டாக போகும், அதுதான் மைனஸு. நான் வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரி நீடில் யூஸ் பண்ணல. தென் வந்து மேங்கோ டிசைனுக்கு வந்து எம்போஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி த்ரெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு எம்போஸ் பண்ணுறதுக்குனே த்ரெட் இருக்குது, அது வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா திலகம் ஸ்டோன்ஸ், வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் வச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது ஃபுல்லாகவே கவரப் ஆகிடும். அப்படி இல்லைனா விளக்குக்கு போடுற திரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் 10 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ த்ரெட்டு நம்ம எடுக்கிறப்ப எப்படி சிக்கு இல்லாமல் எடுக்கணும், இதெல்லாமே வந்து நான் என்னோடய லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த நீடில் வந்து நல்லா வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து த்ரெட்டு வந்து எங்கேயுமே சிக்காகாது, எந்த ஒரு அந்த பிசுறு எதுவுமே தள்ளாமல் கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகி இருக்கும். தென் வந்து பேக் சைடு வந்துட்டு நம்ம நாட் போடுவோம்ல, எப்போதும் போல் தான் நாட் போடணும், சும்மா அந்த முடிச்சு போடுவோம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியே நீங்கள் முடிச்சு போட்டாவே ஓகே தான். லாஸ்ட்டாக வந்து அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு தென் அதில் வந்து க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து வச்சு ஒட்டிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு எதுவும் வந்து மாட்டாது. ஏன்னா வந்து சில்க் த்ரெட்னால ஈஸியாக வந்து கட் ஆகிடும். இதுலையாவது ஊசி லைட்டாக ஒரு ஊசி பட்டால் கூட வந்து கட் ஆகிடும். தென் நடுவில் ஃபுல்லாக நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், அதோடய ஃபுட்டேஜ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அதில் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேங்கோ டிசைன் கீழே வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஒயிட் பீட் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து 2mm பீடுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து திலகம் தான். திலகம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஃபுல்லாக வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். திலகம் ஸ்டோன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக க்ளூ வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீடில் எடுத்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடணும். வாங்குறப்பே வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற திலகம் ஸ்டோனாக வாங்கிட்டால் நமக்கு வந்து பெட்டர். நெக்ஸ்ட்டு அந்த திலகம் ஸ்டோன் ஃபுல்லாக வந்து நான் கோல்டன் ஜரி வச்சு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கங்கே அந்த ஒயிட் பீட் மட்டும் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 மேங்கோ சைடுமே வந்துட்டு ஒயிட் பேர்லும் தென் அதுக்கு மேலே வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து ஸ்டோன்ஸ் செயின் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 சைடு வந்து மேங்கோ மாதிரி அங்கே டிசைன் வரைஞ்சிருப்பேன். ஸோ அந்த மேங்கோவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் பேர்ல் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி ஒன்று குட்டியாக வரைஞ்சிருப்பேன். அதில் வந்துட்டு என்னோடய சில்வர் ஜரி வச்சு ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துட்டேன். அடுத்து வந்து இந்த 2 மேங்கோ சைடு இருக்கும்ல, ஸோ இது ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து 2 சைடு வந்து ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து கீழேயும் வந்து நான் ஒரு மாதிரி ஃப்ளார் மாதிரி அதில் வரைஞ்சிருப்பேன். ஸோ அதுக்கும் வந்துட்டு ஒரு ரவுண்டு குந்தன் ஸ்டோன் வச்சு 2த்துலேயும் வந்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் அடுத்து 1mm பீடு வந்து எடுத்துகிட்டு 2 ரவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து 1mm பீடு வந்து வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருப்பேன். 2லேயும் வந்து 2 ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் தென் அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு ஒயிட் பீட் தென் அதுக்கு மேலே வந்து ஒரு 1mm பீடு வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பேன். இந்த சைடு கவர் பண்ண மாதிரியே ஆப்போசிட் சைடும் வந்துட்டு அதே மாதிரி தான் அந்த சைடு ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதையுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு ஹாஃப் ரவுண்ட் மாதிரி நம்ம போடணும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். ஏதாவது கார்ட்போர்ட் அட்டையில் எடுத்துக்கலாம், இல்லை காயின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீல்ஸ்லலாம் பார்த்துட்டு அந்த கடையில் போயிட்டு அந்த வீடியோ காமிச்சு ஒரு பென் கேட்டேன். பட் அது இல்லைன்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாங்க. சரி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி இது வந்து எரேசபிள் பென்னுன்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சு, தென் ரெட் கலர்லேயே இருக்குது. இந்த மாதிரி ரவுண்ட் வந்து நான் வந்து சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டேன். எனக்கு வந்து ஹாஃப் சர்க்கிள் தான் வேணும். ஸோ நான் டாட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளாக போயிட்டேன். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு போடணும். அதிலே வந்து ஹாஃப் சர்க்கிள். தென் வந்து கையில் வந்து நார்மல் வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து அழைச்சி பார்த்தா அலைஞ்சிச்சு. உண்மையாலே இது ஒரு மேஜிக் பென் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அலையோன்னு. ஏன்னா வந்து ஒயிட் பென்சில்லாம் இருக்கும், அது வந்து அழைக்கிறதுலாம் பெரும்பாடாக இருக்கும். மார்க்கர் வச்சு நம்ம போட்டோன்னா மார்க்கர் வந்து ஈஸியாக வந்து அழைஞ்சிரும். நம்ம வந்து இன்றைக்கி போகிறோன்னா ஒரு 3 நாள்லேயே வந்து அது அப்படியே வந்து அழிஞ்சிட்டே போயிடும்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளார் ஃபுல்லாக வந்து நான் அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு தான் கவர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 6 டென்ஸ் வந்து எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இந்த மாதிரி வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து கவர் பண்ணோன்னா நல்லா போய் அங்கே வந்து ஸ்டிக் ஆகிடும். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டிச்சு. ஒன்றுமே இல்லை, நீடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து சீக்வன்ஸ் வச்சு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் ஆனால் பார்க்க வந்து ரொம்ப அழகாகவே வரும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நெருக்கி போடாமல் இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று, சென்டர் சைடு ஒன்றுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ஃப்ளார் வந்து அழகாக வரும், ஷேப்பும் கரெக்டாக வரும். அதனால வந்து அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து 2 மேங்கோ வந்து போட்டிருக்கேன்ல, அதில் ஃபுல்லாக வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறேன். மேலே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்ல, இதில் வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டு. அதுவும் ஒன்றும் இல்லை, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னால் கொஞ்சம் நீடில் எடுத்து பக்கத்தாப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு குத்தணும். இது வந்து எந்த இடத்துல நீடில் எடுக்கிறோமோ அதே இடத்துல வந்து ட்விஸ்ட் பண்ணி குத்தணும். அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இதில் உள்ள நீடிலோட த்ரெட் வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். சென்டரில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன்ல, ஸோ சென்டரில் வந்து ஒரு க்ரீன் கலர் திலகம் ஸ்டோன் வச்சுட்டு தென் அது மேலே வந்து ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு இதில் பண்ணல மேங்கோ டிசைனில் பண்ணியிருக்கேன் அதே ஃப்ரெஞ்ச் நாட்டை தான் அதுலேயும் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளாத்தில் வந்து ஊசியை குத்தாமல் அந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் வச்சு அதில் வந்து ஊசி குத்திருக்கேன். அந்த நீடில் வந்து மொத்தமே 4 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டு தான் நான் எடுத்திருந்தேன். எடுத்தால் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெருக்கமாக வந்து சீக்வன்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருக்கேன். அதுதான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டோட சைட் ஃபுல்லாக சீக்வன்ஸ் வைக்கிறாங்கிறது தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் மார்க் பண்ணுறேன். அப்படி மார்க் பண்ணுறப்ப ஸ்கேல் ஆர் டேப் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அளந்து வைக்கிறப்ப தான் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். தென் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பாயிண்ட் வைக்கிறோம்ல, ஒன்று லேண்ட்ஸ்கேப்பாக வச்சாலும் சரி, போர்ட்ரேட்டாக வச்சாலும் சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 டாட் வைக்கிறீங்கன்னா அடுத்த 5, 4, 3 அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இல்லைனா வந்து ஏதோ லைனாக வச்ச மாதிரி தெரியும். தென் வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு லைனுக்கு இடையில வந்து 1.5 inches கிட்ட கேப் விட்டுருக்கேன். தென் திலகம் நடுவில் வச்சுருக்கோம்ல, அதை வச்சுட்டு 2 சைடும் 2 inches கிட்ட வந்து நான் வந்து கேப் விட்டுருக்கேன். விட்டுட்டு ஃபுல்லாக வந்து அங்கே வந்து சீக்வன்ஸ் நான் வந்து சிங்கிள் சீக்வன்ஸ் மட்டும் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். என்ன தான் வந்து நடுவில் அவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஃபைனலாக வந்து அந்த குட்டி சீக்வன்ஸ் வைக்கிறப்ப அந்த ப்ளவுஸோட டிசைனே வந்து சேஞ்ச் பண்ணிடுது. தென் வந்து பேக் நெக் பொறுத்தவரையும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃப்ரண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பேன் ஒரு ஃப்ளார் மாதிரி. சேம் பேட்டர்னே வந்து பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்லேயே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நீடில் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னோடய ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் ஒரு டாஸ்க்கு. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ அப்படியே வந்து மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ. பாய்.